இது வந்து பேக் பேட்டர்ன் வந்து இந்த சைடில் போட்டும் அந்த சைடில் ஓப்பனுன்னு வச்சு நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் சைடில் வந்து 2 சைடுமே ஓப்பனாக தான் இருக்கணும். இதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். 2 கரை பக்கமாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் மார்க் பண்ணுறதுக்கு. ஃபோல்டு பண்ணி நம்ம இந்த அப்புறம் நான் ஸ்லீவ் வந்து ஆஃப் ஸ்லீவ் தான் போட்டிருக்கேன். அதனால ஸ்லீவ் 2 சைடில் வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கேன். ஸ்லீவ் எடுக்கும் போது நம்ம இந்த சைடு வந்து ஃபோல்டில் இருக்கணும். அடுத்த இது ஃபுல் ஸ்லீவ் தான் நான் போடுவேன். அடுத்தது ஸ்லீவ் டபுளாக தான் ஃபோல்டு பண்ணி நான் எப்போவுமே போடுவேன். நாளாக இந்த மடித்து தான் நான் போட்டு ஃபோல்டு பண்ணி இது பண்ணுவேன். இந்த வாட்டி எனக்கு என் பையனுக்கு ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணனால இதில் ஃபுல் ஹேண்டு வந்து வரல. அதனால நான் வந்து ஆஃப் ஹேண்டு போட்டு ஸ்லீவை இப்போ வந்து யோக் வந்து சின்னதாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து கீழே மடித்து அடிச்சுக்கிட்டு அந்த இதோட ஜாயின் பண்ண போகிறோம். பேக் பீஸோட ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம அடுத்தது இதில் கேன்வாஸ் வச்சு அதை வந்து இப்படி வச்சு இப்படி திருப்பி விட்ற மாதிரி இருக்கும். திருப்பி விட்டால் அயன் பண்ணிவிட்டு வந்து திருப்பி விட. இப்போ வந்து நம்ம அயன் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இதை அயன் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்டு பண்ணி இதில் ஒரு ஸ்டிச் பண்ணிட்டா போதும். இது நம்ம வந்து இப்போ காஜா பெட்டி தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ பட்டன் பெட்டி தைக்க போகிறோம். பட்டன் பெட்டி வந்து இதில் ஒரு ஃபோல்டு, இதில் ஒரு ஃபோல்டு, இவ்வளோதான் பட்டன் பெட்டி. இடி நேராக வச்சு ஒரு தையல் போட்டுற வேண்டியது தான் மடித்து, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு ஹாம்கோல் சைடும் பேக் ஹாம்கோல் சைடும் ஒன்று வச்சுருக்கோம். நான் வந்து ஃப்ரண்ட்டு மேலே நம்மளோட யோக் பாட் இருக்குல்ல அதை வச்சு ஸ்டிச் பண்ணி அந்த சைடில் டேர்ன் பண்ணி விட்டுருவேன். அவ்வளோதான். டேர்ன் பண்ணி அந்த டாப் சைட்ஸ் போட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் வந்து இது ஃப்ரண்ட் சைடு, இது அடியில் தான் ஸ்லீவை வச்சுருக்கேன். ஸ்லீவை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போடணும். தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம்